அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்கள் வந்து என்ன செஞ்சும் வெயிட் லாஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஸோ வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா முக்கியமான ஒரு 5 காரணங்கள் இருக்கலாம். அதற்கான தீர்வுகள் என்ன, எப்படி சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் இழைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் குடல் பகுதி சீராக இயங்குதா அப்படின்னு பார்க்கணும். கட் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்ம வந்து எதனால் இந்த கட் ஹெல்த் வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடல் பிரச்சனையே உருவாகுது. நம்ம தேவையில்லாத உணவுகளை எடுக்கும் பொழுது நம்ம குடலில் கெட்ட பாக்டீரியா, பேட் பாக்டீரியாவோடைய அளவு வந்து அதிகமாகும். அந்த மாதிரி சமச்சீரற்ற தன்மை, கெட்ட பாக்டீரியாவோடைய அளவு அதிகமாகி நல்ல பாக்டீரியாவோடைய அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம குடல் வந்து கிட்டத்தட்ட நமக்கு நிறைய சத்துக்களை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம ரத்தத்தோட சேர்த்தக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. ஆனால் அந்த வேலை செய்ய முடியாமல் லீக்கி கட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேவையான நியூட்ரிஷன்லாம் வெளியே போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது நம்ம குடல்லையும் சரி, நம்ம உடல் உறுப்புகள்லையும் சரி, நிறைய வீக்கங்கள் உருவாக ஆரம்பிக்கும். இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த காரணத்தினால நமக்கு உடற்பருமன் அதிகமாயிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல் விஷயம், குடல் சார்ந்த விஷயங்கள், நம்ம குடலில் நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா, இதனுடைய சமச்சீர் எப்படி இருக்குது, இது எப்படி சீராக இயங்குதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக டாக்டரோட உதவியின் பேரில் பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள். எனக்கு வெயிட் இழைக்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படுற நம்ம மாதம் நமக்கு பீரியட்ஸ் வருதா, ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, நமக்கு வந்து கரெக்டாக ஒரு 28 டேஸில் சைக்கிள்ஸ் வருதா, ஃப்ளோ நல்லா இருக்கா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறோம். ஸோ பீரியட்ஸ் 60 நாளைக்கு ஒரு தடவை வந்தாலும் பரவாயில்ல, 120 நாளைக்கு வந்தாலும் ஒரு தடவை வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் ஒல்லியாக இருக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம பீரியட்ஸ் ரெகுலராக இல்லை, நம்ம ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு உடற்பருமன் குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹார்மோன் சார்ந்த விஷயங்கள், FSH, LH, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், குறிப்பாக இந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்லாம் இருக்குது, ப்ராப்பராக ஓவிலேஷனே நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடற்பருமன் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம், நம்ம எடுத்துக்கக்கூடிய நார்ச்சத்து. ஸோ நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து வெயிட் லாஸ்னா ப்ரோட்டீன் 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 அப்படி தான் யோசிக்கிறோம். ஸோ நார்ச்சத்து குறைவாக எடுக்கும் பொழுதும் உடல் எடை குறையாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், லேக் ஆஃப் எக்ஸசைஸ். இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ உடற்பருமனை குறைக்கணும்னு நினைக்கிற நாம் உடற்பயிற்சிக்கு செலவு செய்ய மாட்டேங்கிறோம். எப்படி பண்ணுறோம், என்ன சாப்பிட்டா குறையும், இந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்டா குறையுமா, இந்த மாத்திரை சாப்பிட்டா குறையுமா, அப்படி தான் யோசிக்கிறோமே ஒழிய நம்ம கலோரியை பர்ன் பண்ணணும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். இது நாலாவது காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அஞ்சாவது காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெட்டபாலிசம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இன்னைக்கு காலையில் என்ன பண்ணுறோம், நம்ம ஐடி ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் காலையில் 6-7 மணிக்கு லாகின் பண்ணோன்னா நைட்டு 10-11 மணி வரைக்கும் சிஸ்டமை விட்டு எழுந்திருக்கிறதே கிடையாது. அங்கேயே சாப்பிட்றோம், அங்கேயே தண்ணி குடிக்கிறோம், அங்கேயே தூங்குறோம், எல்லாம் அதே பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்ம உடலில் வந்து அந்த ஒரு தீ வந்து உருவாகணும். நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், நம்ம ஆக்டிவாக இருக்கணும்னா அதுக்கு பேர் தான் நம்ம வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது குறைவாக இருக்கும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து முழுமையாக செரிமானிக்கப்படாது. ஸோ இதனாலையும் மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறதுனாலையும் நமக்கு உடற்பருமன் வந்து குறையாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 5 காரணங்கள், ஒன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கலாம், உங்களுடைய குடல் சார்ந்த பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃபைபர் லெவல் கம்மியாக இருக்கலாம், எக்ஸசைஸ் கம்மியாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய மெட்டபாலிசம் குறைவாக இருக்கலாம், அந்த மெட்டபாலிசம் நடக்கக்கூடிய வேகம் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஸோ இத்தனை காரணங்கள் இருந்து உங்கள் உடற்பருமன் அளவுக்கு அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸாவது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். குடல் பகுதியை வந்து கவனமாக பார்த்துக்கிறதுக்கு மோர் அந்த மாதிரி உணவுகள் அதிகமாக சேர்த்திக்க பழகணும். அதை தவிர்த்து ஒரு 5 பானங்கள் சொல்கிறோம். இது எடுக்கும் பொழுது தேவையற்ற உடற்பருமன் இந்த 5 காரணங்கள்னால இருந்தாலும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஓமோ வாட்டர். இது என்ன பண்ணுன்னா உங்கள் குடல் சார்ந்த விஷயங்களை சீர்படுத்தி கொடுக்கும். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவோட அளவை வந்து அதிகரிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம கடைகளில் கிடைக்கும் ஓமத்தீ நீர், ஓமோ வாட்டர் அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து ஒரு வாரத்துக்கு உணவுக்கு முன்னாடி ஒரு 15 to 20 ml நார்மல் வாட்டரில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க. நல்ல உணவு செரிமானமாகும், குடல் சீர்படும். அதுக்கப்புறம் நீங்கள் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டுமே வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது முடியாது அப்படிங்கிறவங்க சோம்பு வாட்டர் எடுத்துக்கலாம். அதுவும் உங்களுடைய கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 டம்ளராக சுண்ட வச்சு வடிகட்டி அதை வந்து நம்ம டீ மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் எடுத்தால் போதும், உங்கள் குடல் பகுதி சீராயிட்டே வரும். இரவு நேரம் சாப்பிட்ட உடனே நம்ம சாப்பிட்ட உணவு நல்லா செரிமானிக்கிற மாதிரி ஒரு லெமன் கொஞ்சமாக புதினா சேர்த்து ஒரு டீ மாதிரி எடுத்துக்கோங்க. அது உங்கள் வயிறு பகுதி இடுப்பு பகுதியில் தேவையில்லாத ஃபேட்டு குறையிறத சீர்படுத்தி கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பெரிய நெல்லிக்காய் ஒரு 2 நெல்லிக்காய் கூட ஒரு 5 கருவேப்பிலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து ஜூஸ் மாதிரி போட்டு நீங்கள் கொண்டு போயிட்டு ஒரு 11 o'clock போல் ரெகுலராக குடிச்சிக்கிட்டே வாங்க. குடிக்க உங்களுடைய உடற்பருமன் கட்டுப்பாட்டுக்கு வரும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் காரணமாக இருக்குது அப்படிங்கிறவங்க டெய்லி காலையில் சோத்துக்கத்தால ஜூஸ் ஒரு 30 ml எடுத்துகிட்டே வாங்க. அது உடற்பருமனையும் குறைக்கும், ஹார்மோன்ஸையும் சரி பண்ணும், பீரியட்ஸும் ரெகுலர் ஆகும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 5 பானங்களில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி படிப்படியாக நான் சொன்ன 5 காரணங்கள்னால எந்த காரணத்தினால இருந்தாலும் நம்மளால ஈஸியாக உடற்பருமனை கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.